வணக்கம் மாணவர்களே. இன்று திருக்குறள் பாடம் 1 முதல் குறள் உள்ளே நாம் செல்ல இருக்கிறோம். கடவுள் வாழ்த்து பாடத் தொடங்குகிறார். அதாவது இது கடவுள் வாழ்த்து. அகர முதல் எழுத்தெல்லாம் அந்த குறள்லேருந்து ஆரம்பிக்குது. அதற்கு முன்னுரை எப்பொழுதும் எழுதுவார் பரிமேலழகர். இந்த கடவுள் வாழ்த்து எதற்காக தொடங்குகிறார்? நாம் ஒரு செயலை செய்ய வேண்டுமானால் கடவுளை வணங்கிதான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட ஞானியே கடவுளை வணங்கிதான் குறளை ஆரம்பிக்கிறார். அதாவது கடவுளை வழிபடுவதிலே 2 வகையான முறை இருக்கிறது. ஒன்று ஏற்புடைய கடவுள் அல்லது வழிபடு கடவுள். 2 முறை இருக்கிறது. ஏற்புடைய கடவுள் வாழ்த்து என்றால் என்ன? வழிபடு கடவுள் வாழ்த்து என்றால் என்ன? புரியுங்களா? அதாவது நாம் அன்றாடம் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறோம், அவங்க பிடிச்ச சாமியை கும்பிட்றோம். ஒருத்தர் அல்லாவை கும்பிடுவார், ஒருத்தர் இயேசுநாதர் கும்பிடுவார், ஒருத்தர் முருகனை கும்பிடுறோம். இதற்கு வழிபடு கடவுள். நாம் எந்த இஷ்ட தெய்வத்தை வேணாலும் வணங்கலாம். வழிபடு கடவுள். புரியுங்களா? வள்ளுவர் ஏற்புடைய கடவுள் என்ற ஒன்று இருக்குது. அது என்ன ஏற்புடைய கடவுள்? வள்ளுவர் ஏற்புடைய கடவுளை வணங்கினார் என கொள்க அப்படின்னு பரிமேலழகர் எழுதுவார். அதற்கு காரணம் என்னென்னா, ஏற்புடைய கடவுள் என்றால் அதாவது அவர் சொல்லக்கூடிய விஷயம் அறம், பொருள், இன்பம். புரியுங்களா? அறத்திற்கு, அதாவது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மனிதன் என்ற பிறப்பிற்கு 3 விதமான முக்கியமான குணங்கள் உண்டு. சாஸ்திக குணம், ராஜச குணம், தாமச குணம். இதில் சாஸ்திக குணம் என்பது மன அமைதியோடும், அதாவது காலையில் தூங்கி எந்திரிக்கிறோம், கடவுளை வழிபடுறது, நல்ல காரியம் செய்கிறது, மன அமைதியாக இருக்குது, கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் பெரும்பாலும் நடக்கும். இதற்கு சாஸ்திக குணம் என்று பெயர். அடுத்து அவன் வேலை பார்க்க முயற்சி செய்கிறான், புரியுங்களா? சம்பாதிக்கிறதுக்கான உழைப்பில் ஈடுபடுறான். இது முயற்சிக்கான குணம், ராஜச குணம். தாமச குணம் என்பது இரவு நேரம். அது அப்போ தான் அந்த கெட்ட குணங்கள் அதிகம் நடைபெற நேரம். அதாவது காமம், பாம்பு பார்த்திங்கன்னா அப்போ தான் எலியை பிடிக்க போகும், தாசிகள் இரவில். அதாவது மாதிரி கெட்ட குணங்கள் இருந்தது தாமச குணம். அது இரவு நேரத்திற்கு. இந்த நம்முடைய சித்தாதிகள் பெரிய அறிவாளிகள். அந்த 3 நிறத்திற்கும் 3 குணத்திற்கும், சாஸ்திய குணம், ராஜச குணம், தாமச குணம் சொன்னனே, 3 நிறங்களையும் படைத்திருக்கிறார். அதுதான் பெரிய விஷயம். அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா சூரியன் பழின்னு வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். புரியுங்களா? இந்த சாஸ்திக குணத்துக்கு நிறம் வெண்மை. அடுத்து முயற்சிக்கான குணம். புரியுங்களா? அதாவது வேலை தேடுபவன் அல்லது ஒரு போர் தொடுக்க போகிறவன், விவசாயம் பண்ணுறவன், இந்த மாதிரி எல்லாம் இந்த 9 மணிக்கு மேலே மத்தியானம் 2 மணி 3 மணி வரைக்கும் உழைப்புக்கான குணம். அப்போ சூரியனுடைய நிறம் செம்மை நிறம் வாய்ந்தது. எனவே தான் செம்மை நிறம். அந்த ராஜச குணத்திற்கு செம்மை நிறம். 3வதாக இரவு கருப்பாக தானே இருக்கும், இருட்டாக தானே இருக்கும். கெட்ட குணங்கள், அதற்கு கருப்பு நிறம். இந்த நிறங்களையும் படைத்து மனிதர்களுக்கு இயற்கையே அப்படி தான் அமைந்திருக்கு. இந்த இயற்கையிலேயே அறம்பொருள் இன்பத்தை அனுபவிக்க மனிதனாகப்பட்டவன் செயல்பட இந்த 3 குணங்களுக்கும் 3 கடவுளுக்கும் சம்பந்தம் உண்டு. இது மிகப்பெரிய விஷயம். அதாவது இப்போ என்ன சொன்னேன்? சாஸ்திரிய குணம், அதற்கு வெண்மை நிறம் என்று சொன்னேன். இப்போ கலைவாணி, கல்வியை சொல்லிக் கொடுக்குறவர். புரியுங்களா? கலைவாணியோட கணவன் பிரம்மன். அவன்கிட்ட தான் 4 வேதங்களும் இருக்குது கையில். வெள்ளத்தாமரையில் அமர்ந்திருப்பார் கலைவாணி. புரியுங்களா? இவர் சொல்ல நினைத்தது அறம். அறம் என்பது எதற்காக? சாஸ்திரிய தர்மம் செய்கிற நிலை காலையில் உள்ளது, வெண்மை நிறம். இந்த குணத்துக்கும் நிறத்திற்கும் சம்பந்தம் உண்டு. சொல்ல போகுது, புரியுங்களா? இந்த அறத்திற்கும் இறைவனுடைய 3 சைவ சமயத்திலே படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 செயல்களையும் கடவுள் செய்து கொண்டிருக்கிறார் என்று படித்திருக்கிறோம். தத்துவ யான உண்மையான விஷயம். இப்பொழுது படைத்தலுக்கான நிறம், கல்வியை சொல்லிக் கொடுக்கறதுக்கான குணம் படைத்தவள் கலைவாணி. எனவே அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜச குணம். புரியுங்களா? ராஜச குணம் எதற்கு செம்மை நிறம் சொன்னேன். மகாலட்சுமி என்ன? செம்மை நிறம் உடுத்தியிருப்பாள்.
புரியுதுங்களா? காக்கும் கடவுள். நம்ம உழைக்கும் போது காக்கணும் கடவுள். சொல்றது புரியுங்களா? இப்போ செம்மை நிறம். இது ராஜச குணத்துக்கான வழி. இப்போ ராஜச குணம்னா பொருளை தேடி அலைவதற்கான குணம். ஒரு போர் தடுத்தா கூட அந்த நாட்டை பிடிக்கணுங்கிற எண்ணம் தானே. புரியுங்களா? அப்போ பொருள். அடுத்து அறத்துக்கு பிறகு பொருள் கொண்டு வந்துட்டார். புரியுங்களா? அடுத்தது இன்பம். இந்த இன்பம் என்பது என்ன? காளி, உமையவள், கருப்பு நிறம் பொருத்தியவள். பாருங்க, ஏற்க செட்டப் எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒருத்தன் சிந்தனை பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கும். கடவுள் தான், ஞானி கிடையாது. கடவுள் தான் உள்ள பெருமான். சரி, இவர் சொல்ல வந்த கருத்து அறம், பொருள், இன்பம். இந்த அறம்பொருள் மூன்று நிலைக்கும் 3 கடவுள்கள் உள்ளன. புரியுங்களா? அறத்துக்கு ஒரு கடவுள், பொருளுக்கு ஒரு கடவுள், இன்பத்திற்கான கடவுள். இப்போ இவர் சொல்ல வந்த விஷயம் அறம்பொருள், இன்பம். இந்த 3 குணங்கள் மனிதனுக்கு உண்டு. இவர் சொல்ல வந்த விஷயத்திற்கும் கடவுளுக்கும் தொடர்புடைய ஆதலால், 3 குணங்கள் படைத்த கடவுளுக்கும் தொடர்புடைய ஆதலால் அவர் ஏற்புடைய கடவுளை வணங்கினார் என கொள்க அப்படின்னு பரிமேலழகர் எழுதுவார். புரியுங்களா? சரி, இப்போ கடவுள் வாழ்த்திலே 2 வகை உண்டு என்றேன். வழிபடு கடவுள், ஏற்புடைய கடவுள். நாமெல்லாம் அன்றாடம் வழங்குகிற கடவுள் நம்ம இஷ்ட தெய்வத்தை. முருகா என்னை காப்பாற்று, விநாயகப் பெருமானே என்னை காப்பாற்று. இது வழிபடு கடவுள். அன்றாடம் ஒவ்வொருவன் வழங்கும் கடவுள் வழிபடு கடவுள். ஏற்புடைய கடவுள், இவர் சொல்ல வந்தது அறம், பொருள், இன்பத்தை பற்றி நூல் எழுதப் போகிறார். இந்த நூலுக்கு சம்பந்தமான 3 குணங்களும் உள்ள 3 செயல்களையும் செயல்படுத்தக்கூடிய 3 தெய்வங்கள் உள்ளன சைவ சமயத்திலே. சொல்றது புரியுங்களா? எனவே 3 கடவுளையும் அவர் வணங்கி தான் சொல்ல போகிற கருத்துக்கள் இந்த பூ உலகில் வாழும் எல்லா விதமான மக்களுக்கும், தமிழில் தான் எழுதியிருக்கு நூல், ஆனால் தமிழ்நாட்டு மக்கள், உலகத்தில் வாழும் அனைத்து மக்களும் பயன்பெற வேண்டும், பிற்காலம் பயன்பாட்டோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் அறம், பொருள், இன்பம் முதலிலே அறத்துப்பால் தொடங்க இருக்கிறார். இந்த அறத்துப்பாலிலே கடவுள் வாழ்த்து முதலில். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். அதாவது அறத்துப்பாலை 4 பெரும்பிரிவாக பிரிப்பார். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, பாயிரைகளை 4ஆக பிரிக்கிறார். அதாவது கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், பாயிரவையில். அப்புறம் அறச்சொல்லப்பட வந்தார் இல்லறவியல்லேருந்து தொடங்குவார். இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு அறத்தை 3 பெரும்பிரிவாக பிரிக்கிறார். சொல்ல புரியுங்களா? இப்போ அடிப்படையில் இதை புரிந்து கொள்வோம். இப்பொழுது நாம் முதல் குறளுக்கு செல்ல வேண்டும். அகர முதல எழுத்தெல்லாம் என தொடங்குகிறார். இதனுடைய தொடர்ச்சி ஒரே வீடியோவில் முடிஞ்சிட முடியாது. இது மிகப்பெரிய விஷயம். இந்த விஷயத்தை விளங்க வேண்டுமானால் பார்க்கும் மாணவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது தப்பு ஏதோ ஒன்று நீங்கள் சொல்லுது. இந்த குறளை ஒரே வீடியோவில் போட முடியாதுன்னா உங்களுக்கு முழுமை, அதாவது எடுத்தவனே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றை எழுதுன்ட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிந்த விஷயத்த, உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லக்கூடியவன் தான் ஆசிரியர். மற்ற வாத்தியார் மாதிரி இந்த கடவுள் எப்படி இந்த உலகத்துக்கு மூலமானவரோ அதே போல் ஆனா என்ற எழுத்து மூலமாக இருக்கிறது, ஒரே வழியில் சொல்லிட்டு போகலாம். அப்புறம் எனக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கு என்ன வித்தியாசம், இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒவ்வொரு வார்த்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். அகரம் என்றால் என்ன? அகரம்னா அச்சரம். புரியுங்களா? அகர முதல என்றால் என்ன? முதலியன்னு அர்த்தம். ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கேன். முதல என்றால் முதலிய. அகர முதல அப்படின்னா என்ன? அகரமாகிய அச்சரங்கள் முதலியவற்றிற்கு எல்லா அகரம் முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு எல்லா எழுத்துக்கும், வடமொழி எழுத்தாக இருந்தாலும் சரி, ஹிந்தி சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி, ஹிந்தியாக இருந்தாலும் சரி, உருதுவாக இருந்தாலும் சரி, கன்னடமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ், சைனீஸ், கன்னடா பாஷை, எந்த பாஷை, பிரிட்டிஷ்காரன், எந்த பாஷையாக இருந்தாலும் அதுக்கு பேசுகிற எழுத்து ஒன்று, வரி வடிவம் ஒன்று உண்டல்லவா? இந்த வரி வடிவத்திற்கான எழுத்து எல்லாம் மூல எழுத்து, முதல் எழுத்து கிடையாது, மூல எழுத்து ஆனாதான் அப்படிங்கிறார். அதுதான் அகர முதல எழுத்தெல்லாம். இந்த உலகத்தில் எவன் எந்த மொழியை பேசினாலும் சரி, அவன் லாங்குவேஜில் எந்த எழுத்து எழுதினாலும் சரி,
அந்த எழுத்துக்கு சொந்தக்காரன் நாம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் எழுத்து முதல் எழுத்து ஆனா எழுத்து. புரியுங்களா? வடமொழியில் சமஸ்கிருதத்துலேயும் ஆனா தான், ஹிந்திலையும் ஆனா தான். ஆனால் உருது, கன்னடா இருக்குது. இப்போ இங்கிலீஷ்காரன் ஏ போடுவான், மற்ற நாட்டுக்காரன் ஏதோ ஒரு எழுத்து எழுதுவான் அவன் நாட்டு வடிவத்தில். இப்போ எத்தனை எழுத்துக்கள் இருந்தாலும் அந்த எழுத்துக்கள்லாம் முதல் எழுத்து முதல்னா கியூ ஃபஸ்ட்டு தான் நம்ம சொல்கிறோம், அது கிடையாது. மூலமாக இருப்பது ஆனா தான் அப்படிங்கிறார். அது மிகப்பெரிய விஷயம், விரிவான விஷயம். நான் தொடர்ச்சியை அடுத்த வழியில் பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தீர்களானால் முழு விளக்கமும் தெரிந்து கொள்ளலாம். சரி, இந்த ஆனாவை ஏன் முதல் எழுத்து என்று கூறினார்? முதல் எழுத்தில் தான் மூலம். முதல் வேற, மூலம் வேற. மூலமாக இருப்பது. ஒரு கடை தொடங்குறோம் சார், இதில் என்ன கேபிட்டல் போட்டிங்க, என்ன முதலீடு போட்டிங்க, புரியுங்களா? கேட்குறோம்ல. ஃபஸ்ட்டு 1000 ரூபா போட்டோம் சார், இது முதல். மூலமாக இருப்பது அவன் செய்யக்கூடிய முயற்சி, புரியுங்களா? அதே போல் இந்த சத்தம் என்று ஒன்றை பயன்படுத்துவதற்கு முதலில் தோன்றிய சத்தம் ஆனா தான். எனவே தான் இந்த ஆனாவை முதலில் கூறுகிறார். அது என்ன என்பதை அடுத்த 10 நிமிஷம் தான் வீடியோ அப்லோட் பண்ணணும் ஜிபிக்கு. அதனால தான் இதோட நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் அந்த முதல் குறளுக்கான விளக்கம் 2ஆம் பாகம் தொடங்கும். நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.